ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பைரி, நெக்ஸ்ட் வீக்கான ஃபர்ஸ்ட் டே. ஸோ எல்லாருக்கும் ட்ரேடிங் எப்படி போச்சு? இன்னையோட மூமெண்ட் வந்து ரொம்பவும் ஆப்ஷன் பையருக்கு உகந்ததாக இருந்திருக்கும். எத்தனை பேர் நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் கான்செப்ட் படி அப்சர்வ் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படிலாம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு? ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து அதை ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட அனாலிசிஸோட ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே. ஸோ நான் வந்து இப்போ வீக்லி ஃபியூச்சர் கால்குலேஷன் நான் ஜஸ்ட் எக்ஸலில் போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்களோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 25,250 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சு அதோடைய ஓப்பன் ப்ரைஸஸ் எடுத்து போட்டு பார்த்தேன். ஃபியூச்சரோட ஓப்பன் வந்து இன்னைக்கு 25,261. ஸோ நியர்பை ஸ்ட்ரைக் வந்து 25,250. ஸோ 25,250ன்றது தான் இன்னையோட ஓப்பன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை வச்சுக்கிட்டு அதோடைய ஹை லோ நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேனோட ஹை லோ கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபார்முலா படி காலுடைய ஹையும் புட்டுடைய லோவையும் யூஸ் பண்ணி ஃபியூச்சரோட ஹையை கால்குலேட் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேனோட ஹை எனக்கு வந்து 328 25 to 328.65 வந்திருக்கு. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸாக 25,315 நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதே போல் அதே ஸ்ட்ரைக்கை வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேனலோட லோவை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 192, காலுடைய புட்டுடைய ஹை வந்து 192, காலுடைய லோ வந்து 132. ஸோ ஃபியூச்சரோட லோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேனலோட லோ வந்து 25,190.1 வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வருது. இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேனலுடைய கால்குலேஷன். ஓகே. ஸோ இதன்படி பார்க்கும்போது டாப் ஸ்ட்ரைக் நமக்கு 350 ஆகும், பாட்டம் ஸ்ட்ரைக் நமக்கு வந்து 200 ஆகும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுடைய டாப் அண்ட் பாட்டமை பாருங்க, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ், அதாவது 3 ஸ்ட்ரைக், இதை பாயிண்ட்ஸ்னு எடுக்கிறத விட 3 ஸ்ட்ரைக்ஸ் வந்து இருக்கு, இன்வால்வ் ஆயிருக்கு. 200, 250, 300, 350. ஸோ ஆல்மோஸ்ட் இது பாருங்க 4 ஸ்ட்ரைக்ஸ். ஸோ 200லேருந்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரைக்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்குது. அப்போ ஒரு ஓப்பனிங் கேண்டிலே ஒரு 4 ஸ்ட்ரைக்கை உள்ளடக்கின மாதிரி இருக்குன்னா, அப்போ அங்க வந்து ஹைலி ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதுல ஒரு எண்டு வந்து பிரேக் ஆனாதான் நமக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த வகையில பார்க்கும்போது நம்ம வந்து 350 ஸ்ட்ரைக்கையும் அப்சர்வ் பண்ணணும், 200ஐயும் அப்சர்வ் பண்ணணும். பிகாஸ் இது வந்து பெரிய டிஸ்டன்ஸ். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். என்ன நடந்தது, எந்த சைடு கேட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து 350 கால் போட்டு ஓப்பன் பண்றேன். 350 கால் புட், இது வந்து டாப் ஸ்ட்ரைக். நிறைய பேருக்கு இன்னும் வந்து டாப்ல வந்து யாரை அப்சர்வ் பண்ணணும், பாட்டம்ல யாரை அப்சர்வ் பண்ணணும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எப்பவுமே டாப் ஸ்ட்ரைக்ல புட்டு தான் டாமினேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், காலுடைய ஹை என்ன, காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 150. ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்சு தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்றோம். 150. அந்த 150யை நான் புட்டுல மார்க் பண்றேன். ஓகே. புட்டுல காலுடைய ஹையை நான் மார்க் பண்றேன். ஓகே. 150 இதை நான் பிளாட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ புட்டுடைய லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ பார்த்தீங்கன்னா ஒரு 171.5. ஸோ 171 நம்ம போடுவோம். ஓகே. 171 அப்படின்னு சொல்லி நாம இதில் போடுவோம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டல்ல டாப்ல புட்டு டாமினேட் ஆயிருக்கிறது நம்மளால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுதா? இது ஃபர்ஸ்ட் திங். அதே நேரத்தில் நம்ம வேற யார் எடுத்து பார்க்கணும், 200 காலையும் 200 புட்டையும் எடுத்து பார்க்கணுமா? 200 காலையும் 200 புட்டையும் நான் எடுத்து வச்சு பார்க்குறேன் பாருங்க. எஸ். இங்க இது வந்து பாட்டம் ஸ்ட்ரைக். பாட்டம்ல யார் டாமினேட் பண்ணிடணும், கால் தான் டாமினேட் பண்ணிடும். அப்போ புட்டுடைய ஹையை 165 காலில் நான் மார்க் பண்றேன் பாருங்க. காலில் மார்க் பண்றேன் 165. ஓகே. ஸோ அதே நேரத்தில் காலுடைய லோவான 110, அந்த 110 புட்ல நான் மார்க் பண்றேன். ஓகே. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே. 110. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டலோட முடிவு. அப்போ இதுல என்ன தெரியுது, பாட்டம்ல நமக்கு என்ன தெரியுது, கால் வந்து ஆப்போனோட ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கான். புட்டு வந்து 25 to 200 புட்டு வந்து இந்த லோ, அதாவது 25,200 லோவுக்கு கீழே போய் இன்னும் க்ளோஸ் வைக்கலை. இது இது உங்களால இது எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. 110க்கு கீழே போயிருந்தா தானே 200 புட்டு ஃபெயிலியர், 200 கால் வின்னர். ஸோ இங்க சேம் ஸ்ட்ரைக்ல 200 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட்டை குவாலிஃபை ஆயிருப்பான். பட் இங்க பாருங்க, இது எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்க? இது ஃபர்ஸ்ட் திங். அப்போ இப்போ இப்போ என்ன மீனிங்னா, டாப்ல ஒருத்தன் ட்ரெண்ட் பாயிண்ட்டை ஆல்ரெடி புட் சைடில் குவாலிஃபை ஆயிருக்கான். அதாவது டாப்ல புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா இருக்கிறான். ஓகே. பாட்டம்ல ஒருத்தன்
கால் சைடில் ஒருத்தர் ட்ரெண்ட் பாயிண்டாக குவாலிஃபை இன்னும் ஆகலை, மேபி ஆகலான்ற பொசிஷனில் இருக்கிறான். கரெக்டாக? ஸோ இப்படி தான் சினாரியோ இருக்குது. ஸோ மார்க்கெட் அது பார்த்தீங்கன்னா பெரிய ரேஞ்சாக இருந்திருக்கு. அதாவது ஒரு 150 பாயிண்ட். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைக் படி பார்க்கும்போது 200 அண்ட் 350 கிடச்சிருக்கலாம். 4 ஸ்ட்ரைக்ஸாக 200 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்திருக்கலாம். சாரி 200 பாயிண்ட்ஸ் இல்லை, 4 ஸ்ட்ரைக் இன்வால்மெண்ட்டில் இருந்திருக்கலாம். பட் டிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸில் இருந்திருக்கு. ஏன்னா 200க்கும் 350க்கும் 150 புள்ளி. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய இன்வால்மெண்ட் ஒரு 150 புள்ளி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்குள்ளே இப்படி இருந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு சைடு பிரேக் ஆகும்போது ஒரு ரேலி வந்து மேலேயோ இல்லை கீழேயோ நமக்கு போக வாய்ப்பு இருக்கு. இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ கேண்டில்ஸ், ஒரு 2-3 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிற வரையும் ஒரு 5 கேண்டில்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 மினிட்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எல்லாரோட கண்ணுக்கும் இந்த ஒரு கேண்டலுக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரியான ரேஞ்ச் பவுண்டட் மார்க்கெட்டாக தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்மளுடைய கான்செப்ட் படி, ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் கான்செப்ட் படி நம்ம ஃபாலோ பண்ற நமக்கு தான் தெரியும், பாட்டம்ல கால் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஆனா ட்ரெண்ட் பாயிண்ட் இன்னும் கன்வெர்ட் ஆகல. பிகாஸ் புட்டு வந்து விட்டு கொடுக்கல. 25-200 புட்டு வந்து இன்னும் கேமை விட்டு வெளியில போகல. இதை தெளிவா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க வேற எந்த ஒரு அனாலிசிஸ்லயும் உங்களால பார்க்க முடியாது. ஐ கேன் கேரண்டி யூ. ஓகே, இதை ஏன்னா இது என்னுடைய கான்செப்ட் மேல நான் வச்சிருக்கக்கூடிய பிலீஃப், 100% பிலீஃப். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் கேண்டல் க்ளோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2-3 திங்க் 935 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டல் வச்சு. ஸோ 935 கேண்டல் வரைக்குமே நமக்கு கிளியரா தெரியுது பாட்டம்ல கால் ட்ரெண்ட் பாயிண்ட்டை இன்னும் குவாலிஃபை ஆகல. பட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், நான் இல்லைன்னு சொல்லலை. எங்க எப்படி வச்சு சொல்றேன், அப்போ ஹைக்கு மேல தான் இருக்கிறான். அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனா புட்டு வந்து விட்டு கொடுக்கல. இந்த சினாரியோ எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியுமே. இதுதான் பிரீமியம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கான்செப்டை நம்ம சொல்றது. கால் ஆப்ஷன் ஸ்ட்ரென்த்தா இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஆனா என்னுடைய பார்வையில புட்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறான், இன்னும் நான் விட்டு கொடுக்கலன்ற ஒரு மனநிலையோட இருக்கிறான்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ பாட்டம்ல இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. டாப்ல ஆல்ரெடி 350 புட்டு வந்து கம்ஃபர்டபுளா ட்ரெண்ட் பாயிண்ட் பொசிஷன்ல இருக்கான். இப்போ யாரோட இடத்துல இருந்து ஆரம்பிப்பீங்க? எனக்கு பாட்டம்ல டிபி கிடைக்கல இன்னும். ஏன்னா இது இது இந்த 110 கீழே போனா தான் டிபி ட்ரெண்ட் பாயிண்ட். பட் கிடைக்காதப்ப நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்க கூடாது. அப்போ டாப்ல இருந்து தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம ஒன்ஸ் அகைன் 350 கால் அண்ட் புட்டுக்கு போயிடலாமா? ஏன்னா அங்கதான் எனக்கு வேலிடான ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா 171. ஓகே, ஸோ 171 பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 935க்கு ஒரு சின்னதாக ஒரு லோ வந்து பிரேக் ஆகி வச்சிருக்கு. ஸோ ஃபைனல் எனக்கு லோ பார்த்தீங்கன்னா 166.6. நம்ம 166ன்ற வச்சுப்போம். 166 நம்ம வச்சுப்போம். ஒரு சின்ன சேஞ்ச், மைனர் சேஞ்ச் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ 166 தான் எனக்கு பாட்டம்ல, அதாவது சாரி டாப்ல 350 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வருதுல, 300 கால். 300 காலுக்கும் 166 பிளாட் பண்ணுங்க. போடலாமா? 166. எஸ். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே கீழே வந்திருக்கான். ஓகே, அப்போ இவனோட ஹை என்ன? ஃபர்ஸ்ட் செகண்டோட ஹை பார்த்து, ஃபர்ஸ்ட் செகண்டில் வச்ச ஹை தான் வந்து ஒரு ஹையஸ்ட் ஹையாக இருந்திருக்கு. 177.2, 177 நம்ம வச்சுக்கோம். ஸோ இதுவும் ஆல்ரெடி கடந்து தான் இருக்குமே, 177. ஓகே, ஸோ இதெல்லாம் கடந்து தான் இருக்குது. எக்ஸாக்டாக பாருங்க, அந்த இடத்துல தான் சப்ளை. இந்த இனிஷியல் இந்த ஃபர்ஸ்ட் ஹை இருக்குல்ல, அதுதான் வந்து சேம் ஸ்ட்ரைக்கோட ஹை. நான் அதை மட்டும் கலர் டிஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன் ஸோ தட் நமக்கு புரியும். ஓகே, 177ல இங்கேருந்து ரிவர்சல் நடந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் எஃபிட் பண்ணி தான் இருக்கிறான். அப்போ அடுத்தது யார்? 250 கால். ஓகே, இன்னையோட வீடியோ முழுமையாக பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த பாட்டம்ல கால் சைடில் ரிவர்சல் வந்து ஒரு சில பேர் கன்ஃபியூஷன்ஸ்லாம், அதனுடைய முழு கிளாரிட்டி இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ வேற எந்த இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காத ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் நிச்சயமா இதில் இன்டெப்த்தாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. ஸோ என்னுடைய தரப்பில் நான் எவ்வளோக்குள்ள டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நான் கொடுக்குறேன். ஸோ 250 கால் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயாச்சு, அரௌண்ட் ஒரு 935K. இதனுடைய ஓவரால் ஹை பார்த்தீங்கன்னா 207. ஸோ 207 நெக்ஸ்ட் டார்கெட்டை நான் இங்கே ப்ளாட் பண்ணுறேன். ஓகே, நான் எல்லா லெவலையும் மார்க் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு தெளிவாக இன்னைக்கு புரியிற மாதிரி இருக்கும். 207 பாருங்க. ஸோ இதெல்லாமே பக்கத்தில் லெவல்ஸ் இருக்கிறதுனால என்னடா இது இவ்வளோதான் நமக்கு அடுத்த டார்கெட் அப்படிலாம் நினச்சிடாதீங்க.
ஈவன் 177 207 30 பாயிண்ட் வருது. ஸ்டில் இது எல்லாமே பக்கத்துல தான் இருக்குது இன்னைக்கு. இன்னைக்கு ரேலி வந்து பெரிய ரேலியா இருக்கிறதுனால இதுதான் சின்ன டார்கெட்டா உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாரு 200. இப்போ 200க்கு நம்ம வந்திருக்கோம். 200 யாரு? இதுக்கு முன்னாடி பாட்டம், அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாட்டம் ஸ்ட்ரைக்கா நமக்கு கிடைச்சது. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல இப்போ நான் 166 ஆன நம்மளுடைய புட் சைட் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நான் போடுறேன். எக்ஸாக்டா பாருங்க, 166 கீழே பிரேக் பண்ணுது. இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 239.5. ஸோ 230 240 வச்சுப்போம் ரவுண்டடா. 240 நம்ம வச்சுப்போம். எவ்வளோ அழகா அதை ரீச் பண்ணிருப்பாருங்க. ஸோ பாட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ தெரியுதுல, கேட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். புட் சைடு வந்து இப்போ அதை பாட்டம்ல புட்டு வந்து வீக்கன் ஆகல, ஃபெயிலியர் ஆகலன்றத பார்த்துட்டு தான் நம்ம டாப்ல இருந்து ரன் கேரி ஆகுறோம். ஆனா ஒன்ஸ் அந்த 200 கால் வந்து கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிட்ட பிறகு கீழே தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ரேலி, இந்த ரேலியோட ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆன இடத்த மட்டும் பாருங்களேன். புட் சைட்ல 350 புட்டு ட்ரெண்ட் பாயிண்ட் நம்ம செலக்ட் இருக்கு. இந்த ரேலி பாருங்களேன், 1020 உருவான அந்த கேண்டில பாருங்க. அதுக்கப்புறம் கேண்டிலோட சைஸஸ் பாருங்க, 3 கேண்டில்ல எங்கேயோ போயிட்டான் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன 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 மைன்யூட் டீடைல்ஸ். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும், தவிர யாரும் உங்களுக்கு ஒரு வார்த்தைகள்ல சொல்லி பாடம் இடத்துல புரிய வைக்க முடியாது. ஓகே. ஸோ எக்ஸாக்டா எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அந்த பெரிய கேண்டில் ரேலிஸ். ஓகே. ஸோ ஒன்ஸ் 200 கால் போயிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து பாட்டம் ஓப்பன் ஆயிடுது. ஸோ ரேலி வந்து டவுன் சைடில் கேரி ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி தான் 150 காலுடைய ஹை என்ன, 150 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 273.7 274ன்னு வச்சுக்கலாமா. ஓகே, 274 நம்ம நெக்ஸ்ட் லெவலில் மார்க் பண்ணலாம். 274, எஸ். ஸோ 274லையும் பாருங்க, அதை பிரேக் பண்ண பிறகு ஒரு நல்ல ரேலி. இங்கே நீங்கள் ஆப்வியஸாக 166 நீங்கள் மார்க் பண்ணலாம். ஏன்னா 166 நமக்கு ட்ரெண்ட் பாயிண்டோட லோ 166, எஸ். ஸோ 166ம் பிரேக் ஆயிடுச்சு. அடுத்தது 150க்கு அடுத்தது 100 கால் பார்த்தீங்கன்னா 166 இங்கே நான் மார்க் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே ஆப்போனண்டோட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 310.5 310 வச்சுப்போம். ஓகே, 310. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து 310. ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 100க்கு அப்புறம் 50 2550 2550யோட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 348.3 348ன்னு வச்சுப்போம். 348. ஸோ நான் எல்லா லெவலையும் நான் மார்க் பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இங்கே 166 நீங்கள் பிளாட் பண்ணியே ஆகலாம். பிகாஸ் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 166. ஸோ இதுவும் கடைசியாக பிரேக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 25,000 கால். இப்போ இங்கே என்னன்னா 25,000 கால் வந்து 166 எக்ஸாக்டா டேப் பண்ணிருக்கு. இங்க நிறைய பேர் கன்ஃபியூஷன்னா இதுதானே கடைசியா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணுச்சு. எஸ், கரெக்ட் தான், தப்பு இல்லை. நாம இங்க வந்து இதனுடைய ஹை என்ன, அந்த டைம்ல வச்ச 25,000 ஹை வந்து 388.55 388.5 வச்சுக்கோங்க. ஓகே. ஆக்சுவலா இதுதான் கரெக்டான இடம். 25,000 கால்ல இருந்தா ரிவர்சல் ஆயிருக்குன்றதான் மீனிங். நம்ம இல்லைன்னு தப்பு சொல்லக்கூடாது. ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு தெரியுங்களா? இந்த முடியும் போது இங்க பாருங்க, நான் உதாரணத்துக்கே சொல்றேன். இங்க 1055க்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட விக் பாருங்க, சைஸ் பாருங்க, எக்ஸாக்டா சின்னதா சைஸ். அதோட ஓப்பன் 173, அதோட லோ பார்த்தீங்கன்னா ஒரு 165, ஒரு 8 பாயிண்ட் உள்ள ஒரு விக். அந்த 166 தான் வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணிருக்கு. ஓகே, இது ப்ராப்பரான ஒரு 8 பாயிண்ட் தான் விக். ஆனா இங்க பாருங்க இந்த விக் சைஸ் 389 ஓப்பனு, நியர்லி 390. அதோட விக் பார்த்தீங்கன்னா 440, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் விக்ல வந்திருக்கு. இது எப்படி இந்த 8 பாயிண்ட் விக்குக்கு இங்க 50 பாயிண்ட் விக்கா? இப்போ இங்க என்னமோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது வந்து பாருங்க, அதனுடைய தொடர்ச்சி எங்க போயிடுச்சுன்னா 950 கால் எடுத்துக்கிறேன். 950 கால்ல நான் 166 பிளாட் பண்றேன் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை. அதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும். கரெக்டா? சம்மந்தமே இல்லாம இருக்கு. எஸ், நான் இல்லைன்னு சொல்ல. இதனுடைய ஹை பாருங்க 430. இந்த 430 இங்க பிளாட் பண்ணி பாருங்க. 430 பாருங்க, எத்தனை பேர் இதை அப்சர்வ் பண்ணீங்கன்னு பாருங்க. கிளியரா அந்த 430 டேப் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? இது மட்டும் காரணம் நான் சொல்ல வரல. இப்போ
ஆக்சுவல் 430 யாரோடது? 950 24,950 காலோடது. அப்போ அவனோட சேம் ஸ்ட்ரைக் என்ன? 24,950 புட்டு. நான் அதையும் எடுத்துக்கிறேன். 24,950 புட்டு. எஸ். இங்க என்ன மார்க் பண்ணலாம்? என்னென்னலாம் இப்போ புட்டுக்கு என்னென்னலாம் வேல்யூஸ் வரலாம்? இதை ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 166 மார்க் பண்ணிக்கல, காலுடைய லெவல்ஸ் புட்டுக்கும் வரலாம். அப்போ 166 இங்க வரலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 166 மார்க் பண்ணிடுறேன். இது வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. ஸோ அதனால நான் வந்து இந்த கலர் அதே கிரீன் கலர் டார்க்ல வச்சுக்கிறேன். 166 மார்க் பண்ணலாமா? அதுக்கப்புறம் ஆப்போனட், அதாவது 950 காலுடைய லோ இங்க வரலாமா? இந்த லோ எவ்வளோ? 191. ஸோ 191 இங்க வரலாமா? எஸ், 191. இது யாருன்னா 24,950 காலுடைய லோ. ஸோ இது இந்த கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். ஆல்சோ இவனுடைய ஹை 182, அது இங்க போடலாமா? பாருங்க 182, இது வந்து ஆப்போனன்ட்டுடைய ஹை, சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட்டோட ஹை. ஸோ இங்க பாருங்க, இதுதான் சினாரியோ. சேம் ஸ்ட்ரைக்கோட போட்டியும் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே. அதை வந்து கால் வந்து டிஃபிட் பண்ணாதான் அப் சைட்ல கொண்டு போக முடியும். 950 கால் ஆப்போனன்ட்டோட ஹையையும் டேப் பண்ணல, ட்ரெண்ட் பாயிண்டோட லோ, இது ட்ரெண்ட் பாயிண்ட் 160. நான் வேணா டார்க்கான கிரீன்ல மார்க் பண்ணிக்கிறேன், நான் அங்க மார்க் பண்ண மாதிரி. இங்க பாருங்க 182வும் டேப் பண்ணல, 166யும் டேப் பண்ணல. எஸ். அப்புறம் எப்படி நீங்க எனக்கு கண்டிஷன் படி 950 கால் வந்து என்ன சொல்றது, கால் வந்து இது ரெண்டுத்துல ஏதாவது டேப் பண்ணாதான் நான் வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். எஸ், எல்லாமே கரெக்ட், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா ப்ராப்ளம் இங்க என்ன நடந்துச்சுன்னா, இந்த இவ்வளவு பெரிய விக்கு விட்டது தான். இந்த விக்குடைய விளைவு என்ன நடந்ததுன்னா, ஃபியூச்சர்ல லோ வந்து 25,000க்கு பக்கத்துல வைக்கல, 24,950க்கு பக்கத்துல நடந்திருக்கு. ஸோ லோவோட ஸ்ட்ரைக் ஆக்சுவலா 950 வரைக்கும் போயிடுச்சு. இத நீங்க ஒண்ணு ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தை அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரியும். இங்க பாருங்க 950 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டேப் பண்ணிருக்கு. ஸோ ஒரு நம்ம கிட்ட இப்போ எக்ஸாக்டா சொல்ல போனா, நான் ஒரு உதாரணத்தை ஒரு விஷயத்த சொல்றேன். ஆக்சுவலா எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் அந்த டைம்ல அந்த 10:55க்கு என்னென்ன ஸ்ட்ரைக்லாம் பிளேல இருக்குன்னு நான் சொல்றேன். நம்மளுடைய கான்செப்ட் படி 25,350 கரெக்டா? இது என்ன? 350 புட்டு. இது எதனால இந்த ஆட்டத்துல இருக்குன்னு சொல்றேன். இவன் தான் ஆக்சுவல் ட்ரெண்ட் பாயிண்ட், டவுன் சைட்ல வர்றதுக்கான ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகணும். ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிளேல இருக்குதான், ஆட்டத்துல இருக்கு. நம்மளுடைய நம்ம வந்து ஒரு கேம் தான், அந்த கேம்ல இவங்க இருக்கான். அடுத்தது அந்த 10:55க்கு ஆக்சுவலா வேல்யூ படி டேப் பண்ணதை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, சாரி 24,950 கால் வந்து போட்டியாளரா வரான். ஓகே, இதை தான் நம்ம ரிவர்சல் பாயிண்ட் சொல்றோம். இங்க இருந்து ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு சொல்றோம். அப்ப இவனும் கேம்குள்ள இருக்கிறான்னா, இப்ப இவன் கேம்குள்ள இருக்க இந்த ரிவர்சல் பாயிண்ட் கன்வெர்ட்டிங் டு ட்ரெண்ட் பாயிண்டா மாறணும் அப்படின்னா, இவனுடைய சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் யாரு? சேம் அதே 24,950 புட்டு. அப்போ அவன் வந்து கேம்குள்ள இருக்கானா, அப்ப இவன் யாரு? ரிவர்சல் பாயிண்ட் உடைய ஆப்போனன்ட். ஓகே, ரிவர்சல் பாயிண்ட். இப்போ இந்த 3 ஸ்ட்ரைக் தான் அந்த பர்டிகுலர் டைம்ல கேம்குள்ள இருக்கிறவங்க. அப்போ இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் 2 பேராவது ரெலவெண்டான லெவல்ஸை டச் பண்ணணும். அப்படி என்ன ரெலவெண்டான லெவல்ஸ்? ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரெண்ட் பாயிண்ட் உடைய லோ, டிபி லோ. இதை யார் வந்து டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ட்ரெண்ட் பாயிண்ட் லோ யாருக்கு? ஆப்போனன்ட் தான். அப்ப இங்க யாருக்கு இதை அப்ளை பண்றோம்? 24,950 காலுக்கு அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றது இதுதான், ஆப்போனன்ட்டுக்கு அப்ளை பண்றது. கரெக்டா? ஒன்னு ஈவன் டேப் பண்ணணும், இல்லைன்னா இவனுடைய ஆப்போனன்ட்டுக்கும் நம்ம இந்த லெவலை போடுவோம். 24,950 புட்டுக்கு. ஏன்னா காலுடைய லெவல்ஸ் எல்லாம் புட்டுக்கும் பொருந்தும் நம்ம சொல்லிருக்கோம். காலுக்கு சப்போர்ட்னா புட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ், அப்படி அந்த அர்த்தத்துல பொருந்தும். அப்போ அவனுக்கும் போடும். அட்லீஸ்ட் ஈவனாவது டச் பண்ணணும். சரியா? இது இல்லாம இவன் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட், இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் யாரு? 25,350 புட்டு. 350 புட்டுக்கு நம்ம எந்த லெவல்ல அப்ளை பண்ணுவோம்? இவனுடைய காலுடைய ஆப்போனன்ட் ஒரு ஆப்போனன்ட்டா ரிப்பீட் பண்றப்போ 950 காலுடைய ஹை வந்து ஆக்சுவலா இவனுக்கு ஒரு லெவலா இருக்கும். அட்லீஸ்ட் அந்த லெவலையாவது டேப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான சினாரியோ இருக்கு. அதே மாதிரி சேம் ஸ்ட்ரைக் இவங்க 2 பேருக்குள்ள கூட ஹை லோ. ஓகே, புட்டுடைய ஹை காலுக்கும், காலுடைய லோ வந்து புட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிப்போம்.
அப்போ இதுல யாராவது அந்த லெவல்ஸை டச் பண்ணணும். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? 350 புட்டு வந்து 950 காலுடைய ஹையை டச் பண்ணிடுச்சு. அப்போ மார்க்கெட் அதுலயே என்ன புரியுது? மார்க்கெட் ஃபியூச்சர் வந்து 950 வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல். ஸோ இது மட்டும் தான் அர்த்தமா? இல்ல. ஆல்சோ 950 புட்டு ட்ரெண்ட் பாயிண்டோட லோ வேல்யூவை டச் பண்ணிருக்கு. அப்போ இந்த 2 சினாரியோ நடந்திருக்கு. பட் யூசுவலா நடக்கிற சினாரியோ நடக்கல. இந்த கால் வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணும். யூசுவலா நம்ம அதை தான் அப்சர்வ் பண்ணும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. அது இன்னைக்கு நடக்கல. ஆனா மீதி 2 விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வேலிடா இந்த பாயிண்ட்ஸ் நடந்தாதான் இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம கேம்குள்ள கொண்டு வந்து அனலைஸ் பண்ணவே நம்ம எடுத்துப்போம். இதுதான் கிரைட்டீரியா. ஓகே, எனக்கு இன்னைக்கு யூஸ்வலா நடக்கிறது இந்த ஆப்போனன்ட் கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ண பிறகு நான் அனலைசிஸ்க்காக இது அர்த்தமா எடுத்துப்பேன், மீனிங்ஃபுல்லா நான் எடுத்துப்பேன். பட் யூஸ்வலா இருக்கிறது இன்னைக்கு நடக்கல. ஆனா எப்பயாவது ரேரா நடக்கக்கூடிய இந்த சினாரியோ இன்னைக்கு நடந்துருச்சு. இது யூஸ்வல் நடக்கும். இந்த ஹை வந்து மேபி டச் ஆகலாம், டச் ஆகாம போகலாம். பட் இந்த புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த அர்த்தத்தின் பேசிஸ்ல நான் இந்த 950 கால் போட்டு நான் கேம்குள்ள கொண்டு வந்துக்கிறேன். ஸோ சில பேருக்கு வந்து 25,000 தானே ட்ரெண்ட் பாயிண்ட், எப்படி நீங்க வந்து 24,950 எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு இதுதான் விளக்கம். ஸோ அர்த்தமா பார்த்தா உண்மையிலேயே சொல்ல போனா 24,950 கால் தான் உண்மையான ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, அதாவது பாட்டம். எக்ஸாக்டா ரிவர்சல் ஆன ஸ்ட்ரைக் வந்து 950 ஸ்ட்ரைக்ல தான் ரிவர்சல் ஆச்சு. இதை நீங்க வந்து ஃபியூச்சர் சார்ட்டை கால்குலேட் பண்ணினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வேணா ஃபியூச்சர் சார்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எக்ஸாக்டா ஃபியூச்சர் சார்ட்டை பாருங்க. இந்த லாஸ்ட் கேண்டலோட விக்கு பாருங்க. லாஸ்ட் இந்த 1055 இருக்குல்ல, விக்கோட லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 959, 24,959. எனக்கு வந்து 250 ஸ்ட்ரைக் ஓப்பன் ஸ்ட்ரைக் வச்சு தான் நான் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது 959 எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து இந்த லோ வந்து 950 ஸ்ட்ரைக்கை வந்து கேம்குள்ள கொண்டு வந்துருச்சு. ஸோ அதனுடைய மீனிங் தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது எத்தனை பேருக்கு இது டவுட்ஃபுல்லா இருந்துச்சோ அவங்க எல்லாருக்கும் இது கண்டிப்பா கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, ஒன்ஸ் இந்த இடத்துல இருந்து இவன் ஆல்ரெடி ஹை, அது ஆப்போனன்ட் ஹைக்கு மேல தான் இருக்கான். ஸோ இவன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபிகேஷன் பொசிஷன் தான் இருக்கிறான். ஆனா அந்த மாதிரி இருக்கிறவனை எப்ப நம்ம உண்மையிலேயே ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துப்போம்னா, நாம சொன்ன இந்த லெவல்ஸ்ல யாரோ ஒருத்தன் வந்து டச் பண்ணப்படுதான். ஸோ எக்ஸாக்டா இந்த 1055 கேண்டில் இந்த மாதிரி ஒரு விக்ல இதை டச் பண்ணிட்டு இப்படி கீழே வந்தான் பாத்தீங்களா, இதுக்கப்புறம் தான். ஏன்னா இந்த கேண்டில் 1050 ஆகட்டும் இல்ல 1040 ஆகட்டும், அப்ப கூட தானே ஹைக் மேல இருக்கான், அப்புறம் ஹைக் மேல, அப்பெல்லாம் நம்ம பார்க்கலாமா? அப்படி கிடையாது. இந்த ஸ்ட்ரைக் ஆக்டிவேட் ஆகணும். நம்ம அனாலிசிஸ் சிஸ்டத்துக்குள்ள உள்ள வர்றதுக்கு இவன் ஆக்டிவேட் ஆக வேண்டும். அந்த ஆக்டிவேட் ஆனது இந்த 1055 கேண்டல்ல தான் ஆக்டிவேட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வேணும்னா நம்ம இதை கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை தான் நான் இப்போ இந்த டைம்ல தான் நான் இதை கன்சிடரேஷன் எடுத்தேன். அப்படி பார்க்கும்போது காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா 191 எனக்கு அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகுது. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே ரேலி ஸ்டார்ட் ஆகிறோம். ஸோ நெக்ஸ்ட் யாரு கால் சைடில் ரேலி 950க்கு அப்புறம் 25,000 புட்டு, 25,000 புட்டு. ஸோ இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 191. ஸோ இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து கால் சைட் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 191. ஓகே, ஸோ நான் அதை அப்படியே போடுறேன் 191. இதுக்கப்புறம் இதை அப்படியே ப்ரொசீட் பண்ணணும் தான். ஸோ ஆல்ரெடி டிஃபீட் பண்ணி தான் கீழே இருக்கான். 25,000 புட்டையும் டிஃபீட் பண்ணி தான் இருக்கிறான், கீழே இறங்கிட்டான். ஓகே, அதனால இவனோட ஹையை பாருங்க. புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு இந்த 1050 வீக்கெண்ட் வந்து 206. அந்த 206 அப்பவே பீட் பண்ணிட்டான். 206 அப்பவே பீட் பண்ணிட்டான். 206. ஓகே, ஸோ இப்போ இந்த உடனே இந்த ரெட்டையும் நான் வந்து டார்க் அண்ட் ரெட்ல போட்டுருவேன். ஏன்னா கால் சைடுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சேம் ஸ்ட்ரைக் ஹையை டிஃபீட் பண்ண 182. ஸோ எக்ஸாக்டா ஒருத்தர் கூட நம்ம குரூப்ல போட்டதை நான் நல்ல ஒரு ப்ரைஸ்ல என்ட்ரி எடுத்தேன், 192ல எடுத்தேன். ஆனா அவர் எடுத்தது வந்து 25,000 கால்ல எடுத்தாரு. ஏன்னா அதை அவர் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் நினைச்சிட்டு தப்பே கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், அது தவறு இல்லை. இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அதை புரிய வைக்க தான் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கால் சைட் ரேலி சூப்பராக போச்சு. 25,000க்கு அப்புறம் 25,050 புட்டு, 50 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 232. ஸோ அதெல்லாம் பக்கத்து லெவல்லே இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே ரீச் ஆயிருக்கும் 232. ஓகே, 232. இங்கேயும் நான் போட வேண்டிய அவசியம் இல்லை, 191 அது ஆல்ரெடி டிஃபீட் ஆகி தான் வந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500. 2500 நான் ஜஸ்ட் எல்லாத்தோட ஹையை மட்டும் பிளாட் பண்ணுறேன். ஹை பார்த்தீங்கன்னா 261. ஸோ 261. ஸோ 261 இதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா இனிஷியல் ஸ்ட்ரைக் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆன் 350ல. ஸோ அரௌண்ட் ஒரு 250லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
டேரெக்டாக அது 250க்கு போயிடுச்சுன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாருமே டிஃபீட் பண்ணிடுச்சு. 250 ஸ்ட்ரைக்குக்கு நான் டேரெக்டாக போயிடுறேன். இதனோட ஹை பார்த்தீங்கன்னா 362. ஸோ 250 ஸ்ட்ரைக்கோடைய ஹை வந்து 362. அந்த 362 டார்கெட்லாம் ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு கால் சைடில். இப்போ அடுத்து 300. 300 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 400.95, 401 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 401 எக்ஸாக்டாக 401ஐயும் டேப் பண்ணிச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 191 வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ கீழே வந்துருச்சு. இந்த கேண்டிலே வெளில வந்துருச்சு. 1235 கேண்டிலே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போதான் கேம் என்னன்னா, காலையில ஸ்டார்ட் ஆன ட்ரெண்ட் பாயிண்ட் 350 ஸ்ட்ரைக்கை ஒன்ஸ் அகைன் பீட் பண்றாங்க. இது வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரைக்கு. அப்போ இவனுடைய ஹை என்ன? 441.35. 441 நான் மார்க் பண்ணுவான். இதெல்லாம் வந்து கோயின்சிடன்ஸ் இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். எக்ஸாக்டா பாருங்க 441ல தான் இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றான். சரி, அதே டைம்ல இவனுடைய லோ என்ன? 191. அந்த 191 இப்போ கால் சைட் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா இங்கே தானே மார்க் பண்ணணும். கால் சைடோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா நான் மார்க் பண்ணலாமா? 191. உங்க பாருங்க எவ்வளவு அக்யூரேட்டா 191 கீழே பிரேக் பண்ணி போயிடுச்சு. நான் ஃபெயிலியர் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு நல்லா இந்த இந்த இடத்த நல்லா கீனா வாட்ச் பண்ணுங்க. இந்த 191 இருக்குதுல்ல, இந்த 191ன்றது கால் சைட்ல இப்ப கரண்ட் ட்ரெண்ட் பாயிண்டோட லோ. அதை கீழே பிரேக் பண்றது மூலயமா 350 புட்டு வந்து 24,950 கால் ட்ரெண்ட் பாயிண்ட் கிட்ட நான் டிஃபீட் ஆயிடுறேன், நான் தோத்துடுறேன், ஃபெயிலியர் ஆயிட்டு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவன் ஆல்ரெடி டவுன் சைடு மூவ்மெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆன லெவல் வந்து யாரு? இந்த 150. இந்த 150 யாரு? சேம் ஸ்ட்ரைக் 350 கால். ஸோ 350 கால்ல ஏதாவது ஹை மாற்றம் ஆயிருக்க நம்ம ஒரு தடவை அப்சர்வ் பண்ணிடுமா? 350 கால். எஸ், 350 கால் பாருங்க. இந்த ஹை வந்து கொஞ்சம் வயலேட் ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ என்ன ஹை வச்சிருக்கு? 160. மேக்ஸிமம் ஹை வந்து 160. அப்போ இந்த 150 வந்து 160 மாத்திக்கலாமா? கொஞ்சம் மாறி இருக்குல்ல, அப்போ அப்சர்வ் பண்ணுங்க. அப்போ சொந்த ஆப்போனன்ட் ஹை வந்து 160. அந்த 160க்கு மேல தான் இருக்கான். தெரியுதுங்களா? ஸோ இந்த 177ன்றதே பார்த்தீங்கன்னா 300 காலுடைய ஹை தான் நம்ம எடுத்தோம். ஸோ 300 கால்லேயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும். அதை கூட நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே ஹை பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 188.5. ஸோ இந்த கேண்டலோட ஹை வந்து 188ன்னு வச்சுங்களேன். ஸோ 188. ஓகே. ஸோ எக்ஸாக்டா பாருங்க, இந்த 188 கூட விட்டுருங்க, அதெல்லாம் 300ஓட இது. 350 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா யாரை பேஸ் பண்ணி குவாலிஃபை ஆனா? தன்னோட சொந்த ஆப்போனன்ட் டிஃபீட் பண்ணி தான். சொந்த ஆப்போனன்ட் வந்து 350 கால். ஓகே. அந்த 350 காலுடைய இந்த டைம்ல, அதாவது ஒரு 12:50 1 o'clock டைம்ல வச்ச ஹையே 160 தான். அந்த 160க்கு மேலதான் இருக்கிறானே, அந்த 160ய கீழே போகல. இததான் நான் உங்களுக்கு சொல்றது. மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா சொல்லணும்னா, நான் எவ்ரிடே நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி நடக்கும் போது என்னால இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மார்க்கெட் ஒரு 350 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து டவுன் சைட் மூவ்மெண்ட், அதாவது புட் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகி டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்துச்சு. ஒன்ஸ் அகைன் பாட்டம்ல ஒரு 24,950 950 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகி இங்க இருந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்துச்சு. மேல வரும்போது இந்த 350 புட்டை ஒன்ஸ் அகைன் மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும்போது மார்னிங் இவன் குவாலிஃபை ஆன ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழக்கல. ஸ்டில் ஹி இஸ் வேலிட் ட்ரெண்ட் பாயிண்ட். அதனால ஒன்ஸ் அகைன் கீழே ஃபால் ஆகுது. இந்த சினாரியோவை புரிஞ்சுக்க பாருங்க. இது இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் தவிர நீங்க வேற எந்த அனாலிசிஸ்லயும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஓகே. ஸோ 160க்கு கீழே போகாத வரை இவன் ஃபெயில் ஆகலை, ஃபெயில் ஆக மாட்டான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல என்ன நடந்திருக்குன்னா, இப்போ நான் ஒன் செகண்ட் இந்த கால் சைடில் ட்ரெண்ட் பாயிண்ட் யாரு? 24,950. ஓகே, 950. இங்க பாருங்க, 441க்கு மேல ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கல. ஆனா 191க்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இவனால அதை தாண்ட முடியாத காரணத்தினால ஒன்ஸ் அகைன் உள்ள போறான். எதுக்குள்ள? 191க்குள்ள. இது போறதுக்கு ஏதுவா சப்போர்ட்டிவா என்ன இருக்குது? இவன் ஆல்ரெடி ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழக்காம இருக்கான், 160க்கு கீழே போகாம இருக்கிறான். எவ்வளவு விஷயம் பாருங்க. இது மட்டுமா காரணம்? அது மட்டும் இல்ல, 350 காலை எடுத்து பாருங்க. சேம் ஸ்ட்ரைக்கு 350 காலை எடுத்து பாருங்க. இவனோட லோ என்ன? மேக்ஸிமம் லோ 166 இல்ல. இங்க பாருங்க, இவனும் இந்த 160க்கு மேல போகவே இல்லை. தெரியுதா? அப்போ
350 கால் வந்து அதாவது 350ன்ற அந்த இடத்துல கால் சைட்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கல. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் போது தைரியமா இந்த பாட்டம்ல நீங்க ஒரு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி யோசிச்சிருந்தீங்கன்னா எப்படி பை ஆப்பர்ச்சுனிட்டி யோசிக்கணும், இங்க எப்படி யோசிச்சோம், அதாவது பாட்டம்ல இங்க கால் சைடுல எப்படி யோசிக்கிறோம், புட் சைடுக்கு எப்படி யோசிக்கிறோம், இன்னும் எனக்கு எல்லா மூமெண்ட்டையும் பிடிக்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா நின்று நிதானமா என்னால சொல்ல முடியும் இதுக்கு கீழே போனா ஃபெயிலியர், நான் இந்த பாட்டம்ல எடுக்கிறேன், ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இவ்வளவுதான் ட்ரேடிங்கோட ஸ்டைலே. ஸோ ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் புட் சைட்லயே ரேலி போச்சு. இப்போ இந்த ஹை எல்லாம் கொஞ்சம் ஆல்டர் ஆயிருக்கும், ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஹை பிரேக் ஆயிருக்கும். ஸோ எல்லாத்தோட ஹையை அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க, எல்லாமே அடுத்தடுத்த டார்கெட் ரீச் ஆயிருக்கும். அட் எண்ட் மார்க்கெட் ஹவர் வந்து முடிஞ்சிச்சு, மார்க்கெட் டைமிங் முடிஞ்சதுனால அது ஒரு பர்டிகுலர் இடத்துலயே முடிஞ்சிருக்கும். ஸோ இன்னையோட ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் படி ஒரு போத் சைட் மூவ்மெண்ட், ஒரு பெரிய டவுன் சைட் மூவ்மெண்ட், அது அப்படியே ரெக்கவர் ஆன அப் சைட் மூவ்மெண்ட். ஸோ ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு சார்ட்டை காமிக்கிறேன்னா இப்படிதான் நான் காமிப்பேன். எஸ், ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட், அதுக்கு அப்படியே ரெக்கவர் ஆன அப் சைட் மூவ்மெண்ட், ஒரு வி ஷேப் ரெக்கவரி. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு இது கூட பாருங்க, இங்க இருந்து ரிவர்சல் ஆன அந்த 350 புட்டு வந்து கேபிட்டலைஸ் பண்ணி ரிவர்சல் பண்ணது கூட கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் த ஹோல் டே மூவ்மெண்ட். நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், சும்மா ஃபிபனாச்சி எடுத்து போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட ஹை டு லோ போட்டுனா கிட்டத்தட்ட 50% வந்து அச்சீவ் பண்ணிச்சு, தெரியுதுங்களா? ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு ரேலியை எவ்வளவு எளிமையா ஆப்ஷன் ப்ரீமியம் நம்பர்ஸ் மூலியமாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு லாஜிக்கல் திங்கிங் தான் இது, எதுவும் இண்டிகேட்டரோ எந்த ஒரு மேஜிக்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி நம்பர்ஸ், ஒரு லாஜிக்கல் திங்கிங் தான் நம்மளுடைய அப்ளை பண்றோம். ஸோ இதை கீப் ஆன் ப்ராக்டிஸிங், உங்களால இது புரிஞ்சுக்க முடியும். சில பேர் ப்ராஃபிட் எடுத்து நம்ம குரூப்ல போட்டாங்க, உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. லாஜிக்கலா யோசிச்சு என்ட்ரி எடுக்க பழகுங்க. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை எழுதி வச்சுக்கோங்க. ரூல்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரேட் கிடைக்கலாம் என்ன பரவாயில்ல, நம்ம வேற ஒரு நாள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருங்க. மினிமம் ஸ்டாப் லாஸ் அமையிற மாதிரி ஒரு பாட்டம், அதாவது கால் சைட்லயே ஆகட்டும் இல்ல புட் சைட்லயே ஆகட்டும், ரெண்டு இடத்துலயுமே பாட்டம்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு பாருங்க. மார்னிங் நான் வந்து 350ல என்ட்ரி எடுக்க முடியுமா, எடுக்க முடிஞ்சுதான் நான் எடுத்துக்கலாமே அப்படின்னா ஃபைன். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே லாஜிக்கல் சொல்லிட்டேன், 200ல ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. ஸோ புட் சைட்ல என்ட்ரினா இது பாருங்க, எவ்வளவு பெரிய மினிமம் ஸ்டாப் லாஸ் பாருங்க. இன்ட்ராடே லோவுக்கும் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ண லெவலுக்கும் பாருங்க, 150 160 நினைக்கிறேன். ஐ திங்க் மார்னிங் வந்து 150 இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் தான், சம்திங் 15 20 பாயிண்ட் தான். ஏற்கனவே சொன்னேன், நிஃப்டியில 20 பாயிண்ட்ஸ் மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க, இது என்னோட சஜஷன். ஸோ ஒரு ஆப்ஷன் செக்மெண்ட்டை லாஜிக்கலா புரிஞ்சுக்க பாருங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ்குள்ள தான் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பா இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே, ஆனாலும் ப்ரீமியம் எல்லாம் ஹையா இருக்கும், ஆனாலும் இன்னைக்கான மூவ்மெண்ட் வந்து அவ்வளவு சூப்பரா, ஆனா நம்மளோட ரூல்ஸ்குள்ளேயே, நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் மெத்தடாலஜிக்குள்ளேயே லாஜிக்கலா தான் நடந்ததே தவிர லாஜிக்கை விட்டு விலகி போகவே இல்லை. ஸோ எத்தனை பேருக்கு இது பிலீஃப் கொடுக்குது, இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதுன்னு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு சம்திங் இஸ் தேர், இந்த சிஸ்டம் மேல எனக்கு ஏதோ ஒன்று புதுசா இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்கள், எப்படி வீடியோ எடுத்துட்டு போகலாம், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா, உங்களுக்கு புரியுற மாதிரி இல்லை, சந்தேகங்கள் இருக்குதா, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம குரூப்பை ஜாயின் பண்ணிங்க. நான் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் போடுறோம். நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணி உங்க கொஸ்டின்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கீப் ஆன் ப்ராக்டிஸிங் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோஸ்ல நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.